ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால இப்படி இருக்கா, இல்லை எனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. காலையில் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சது. ஈவினிங் போல் தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன்னா பார்த்துக்கங்களேன். எனக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு எப்படி சோம்பேறி தானே படணும், அதே போல் தான் பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் விளக்கி வச்சுருவேன். அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறி தானே வந்துடும். ஈவினிங் போல் பாப்பாவுக்கு தம்பிக்கெல்லாம் டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஸ்ட்ராங்காக டம்ளர் டீ போட்டுக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து டீயும் பிஸ்கெட்டு கொடுத்து தட்டும் டம்ளரும் வந்து ரெண்டையுமே அவளே விளக்கி வச்சுட்டா. தம்பிக்கு வந்து இன்னும் சிங்க் எட்டாது, அதனால் வந்து அங்கே மேலேயே வச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா நான் கழுவி வச்சுருவேன். பாப்பாவுக்கு வந்து பேசிக்காக வந்து அவள் ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறமே பாப்பாவுக்கும் சரி தம்பிக்கும் சரி அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்க தான் கொண்டு வந்து சிங்குக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியே பழக்கியிருந்தேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு நல்லாவே சிங்க்கு அந்த பைப்பு எட்டுது. ஸோ அதனால் அவளுக்கு வந்து கழுவுறக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். தம்பி இன்னும் கொஞ்சம் உயரமாயிட்டான் அப்படின்னா அவனுக்குமே நான் இதே போல் சொல்லி கொடுத்துருவேன். பேசிக்காக வீட்டில் வந்து ஒரு சில வேலைங்களை நம்ம குழந்தைங்கள ஈக்குவாலிட்டியோட வந்து வேலை செய்ய சொல்லிடணும். இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லாருமே செய்ய வேண்டிய வேலைங்க தான். இதை வந்து அவங்க செய்கிறது ரொம்பவே நல்ல பழக்கமாக நான் பார்க்குறேன். நீங்கள் உங்கள் குட்டீஸுக்கு எந்த மாதிரியான வேலைங்களெல்லாம் சொல்லுவீங்க, அவங்க எந்த வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னி தாங்க ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை கடையில் வாங்கிட்டு வந்தது முடிஞ்சு போச்சு. சரி அப்படின்னு நம்ம கார்டன்லேருந்து பறிச்சிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன்லேருந்து பறிச்சிட்டு வந்து செஞ்சேன். என்ன தான் சொல்லுங்கள், இந்த ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து செய்யும் போது வர ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கருவேப்பிலை மனமே தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையாலுமே அப்படி தான் இருக்கா, இல்லை வந்து எனக்கு தான் அப்படி தோணுதாங்கிறது தெரில. பட் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.